இருக்கும், இப்படி பண்டியா இருக்கும், கழுதையா இருக்கும் சொல்லலாம். இப்படியான விஷயங்கள் தான் அணுகிறது. அதுல என்ன பண்ணு, அந்த அணுக்களுக்குள்ள இந்த எலக்ட்ரானும் புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்து சூழ் கொண்டு கருவா இருக்குல்ல, அதை சுத்திக்கிட்டு இருக்குது. எது? எலக்ட்ரான் சுத்திக்கிட்டு இருக்குது. அது என்ன? கோழிமுட்டை வடிவத்தில் நீள்வட்ட பாதையில். எப்படி பூமி சுத்துகிறது சூரியனை, அது ரவுண்டா சுத்தாம நீள்வட்டமாக கோழிமுட்டை மாதிரி டைப்ல உள்ளத சுத்திக்கிட்டே இருக்குது. எதுல? இதனுடைய பல்லாயிரம் கோடியில் ஒரு பங்கா இருக்குமே அதுக்குள்ள. ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது? அவன் என்ன பண்ணான்னா, இந்த இதுக்குள்ள உள்ள இந்த மூணையும் பிரிச்சு பார்த்தா என்ன ஆகும்? எலக்ட்ரான தனியாவும் நியூட்ரான தனியாவும் புரோட்டான தனியாவும் பிரிச்சா என்ன ஆகும்? பிரிச்சா அந்த அணுக்களுக்கு வந்த அந்த கோபம் பிரிச்சவன தாங்க முடியாம அதுல இருந்து ஒரு சக்தி வெளிப்படுது. பிரிச்ச உடனே இத வேகமா கிழிச்சவன சத்தம் வருது இல்லையா? அந்த மாதிரி சத்த கிழிச்ச உடனே அதுல இருந்து ஒரு சக்தி வெளிப்படுது. இந்த பிரிக்கிற மெத்தட அவங்க கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு அணுவையும். அது பேப்பர்ல இருந்து பிரிச்சீங்கன்னா பெரிய சேதம் ஏற்படுத்தாது. அதுவே புளுட்டோனியம் யூரோனியம்ல பிரிச்சீங்கன்னு சொன்னா அது பயங்கரமான சேதத்தை ஏற்படுத்தணும். இதை கண்டுபிடிச்சு ஒவ்வொரு இதுல உள்ள ஒவ்வொரு அணுவையும் வெடிக்க செய்வ பிரித்து விட்டீர்களே. ஆனா இந்த அளவுக்கு ஒரு குண்டை தயாரிச்சிட்டீங்க. அணுகுண்டு என்ன செய்யும் கேட்டா, இதுல உள்ள ஒவ்வொரு அணுவையும் போய் உள்ள ஒண்ணா பிரிக்கும். பிரிக்க பட்ட 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 வெடிச்சு போயிட்டே இருக்கும். தாறுமாறா போகும். வெடிச்சு உள்ளுக்குள்ள உள்ள சக்தியை பிரிக்கிறது. எரிஞ்சு சாம்பலா வரல. அந்த மாதிரியான பவர் உள்ளத அணுவை பிளந்தவன் யார்? ஐன்ஸ்டீன். அவன் சொல்கிறான், இதெல்லாம் ஒரு சூப்பர் பவர் இல்லாமல் நடக்காது. என்னன்னு இருக்குது இப்படி, ஆனால் சொல்ல முடியாது. இப்படி இருக்கிறதை நாங்கள் கண்டுபிடிக்கிறோமே தவிர இது இயற்கையாக உண்டா இருக்க முடியாது. ஒரு சூப்பரிலும் சூப்பரான ஒரு பவர் இருக்கிறான் என்பதை இதுக்குள்ள இந்த கண்ணுக்கு தெரியாத இதற்கு உள்ள கொண்டு போய் இவ்வளவு பெரிய ஆற்றல்களை உள்ள வச்சு சுத்த விட்டுருக்கான். சுத்திக்கிட்டே இருக்குது. பேப்பருங்கிறீங்க. இதில் உள்ள ஒவ்வொரு அணுவுக்குள்ளையும் எலக்ட்ரான் பயங்கரமான வேகத்தில் சுழண்டு கொண்டிருக்கிறது. எத்தனை எலக்ட்ரான்கள் சுழல்கின்றன. இதையெல்லாம் அந்த கருவிகளை கொண்டு பார்த்துட்டு சுபானக, என்னடா அல்ல, என்னடா கடவுள், என்னடா பண்ணி இருக்கிற, இது எப்படா முடியும்? நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த காலத்து ரேடியோ போடுவாங்க. ரேடியா கொழும்புல இருந்து எங்க வீட்டு கொண்டு வருவாங்க. ரேடியோ கொண்டு வருவாங்க. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரேடியோ பெட்டி இவ்வளவு பெருசா இருக்கும். ரேடியோ பெட்டி வாழ்வு அப்பெல்லாம் வாழ்வு சிஸ்டம் இவ்வளவு பெருசா இருக்குங்க. ரேடியோ போட்டு அரை மணி நேரம் கழிச்சு தான் படிக்க ஆரம்பிக்கும். சூடாகணும். அந்த காலத்து ரேடியோ போட்டோம்னா அந்த வாழ்வு டிரான்ஸ்பார்மர் சூடாகி அதுக்கப்புறம் நியூஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடும். 6:30 நியூஸ் கேட்கறது 6 மணிக்கு போட்டுருணும். அப்பதான் 6:30 மணிக்கு நியூஸ் கேட்க முடியும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்க. இப்படி பெரிய பெரிய சைஸா இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க? எல்லாம் டிரான்சிஸ்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த வாழ்வுக்கு பதில் என்ன பண்ணிட்டான்? எல்லாம் டிரான்சிஸ்டர் பண்ணிவிட்டான். இப்ப டிரான்சிஸ்டரையும் தாண்டி நினைஞ்சிருச்சு. இப்ப ஐசி எல்லாம் ஐசியில போயிடுச்சு. ஐசியான தீப்பெட்டியில ரேடியா. இப்ப தீப்பெட்டியோட சின்ன ரேடியா, இந்த வாட்சுக்குள்ள ரேடியா. இதுல ஹெட்போன் மாட்டி கேட்டுட்டு இருக்கலாம், நியூஸ் கேட்கலாம். அப்ப வாட்சுக்குள்ள ரேடியா, சின்ன தீப்பெட்டிக்குள்ள ரேடியா. அப்ப அந்த மாதிரி எல்லாம் அதை கண்டுபிடிச்சா இன்னைக்கு. இது நீ ஆச்சரியப்படுறியடா, தீப்பெட்டி அளவுக்கு ரேடியாவை கொண்டு வந்தோம்னா முடிக்கிறிய. அல்லாஹ் உன்னுடைய சிப்பு, உன்னுடைய செல்லு, உன்னுடைய ஐசி, உன்னுடைய ரெசிஸ்டர் எல்லாத்தையும் தாண்டி இந்த அணு வச்சிருக்கானடா, அதுக்குள்ள வச்சிருக்கான. எப்படிப்பட்ட புரோகிராம்! உன்னுடைய உடம்புல கொஞ்சம் கிள்ளி எடுத்தால் அதுல கோடானு கோடி அணு. அதில் உள்ள ஒவ்வொரு அணுவிலையும் இந்த 3 சக்திகள், இந்த 3 சக்திகள் உள்ள இருக்கிறது. இப்படியான விஷயத்தை எல்லாம் பிரமிக்கிற. சும்மா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்க துப்பட்டியில, உங்க பட்டன்ல, உங்க பல்லுல, உங்க நாக்குல, உங்க மூக்குல, கையில எடுக்கிற ஒரு மணல்ல, ஒரு பேப்பர்ல, ஒரு வயர்ல, ஒரு பிளாஸ்டிக்ல, ஒரு இரும்புல, ஒரு இளவுல, எதா இருந்தாலும் சரி, இவ்வளவு வச்சு தட்டுமாறுறான். எப்படா இதுக்குள்ள இருக்க முடியும்? என் அறிவு ஒத்துக்கிற மாட்டேங்குதுடா. இது உள்ளக்க எப்படா இவ்வளவு சக்தி வச்சு இப்படி சுத்த வச்சு இன்னென்ன கணக்குல இருந்தா இன்னென்ன பொருள், இதெல்லாம் இயற்கையா? இதெல்லாம் தற்செயலா? இந்த சூத்திரங்களை எல்லாம் பார்க்காத பூமுட்டைகள் எங்க கடவுள் என்று கேட்கிறான். அப்ப இறைவன் இருக்கிறான் என்பதற்கு ஒரு ஐன்ஸ்டீன் போதும், அவன் கொடுக்கிற வாக்குமூலம் போதும். அவன் யூதனாக இருந்தாலும் யூத கொள்கைக்கு எதிரானவன், அறிவாளி, சிந்தனையாளன், நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சவன். அப்ப எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, கடவுள் இருக்கிறான் என்பதற்கு அப்படி அள்ளி இறைச்சி வச்சுக்கிறான். நீ அந்த பூமியை பார், சூரியனை பார், சந்திரனை பார், சுக்கிரனை பார், என்ன புரோகிராம் பாத்தீங்களா? மனிதன் சொல்றான் அன்னைக்கு
நாளைக்கு காலையில 10 இருந்து 12 வரைக்கும் புதன் கிரகம் சூரியனுக்கு குறுக்க கடக்கிறது. அப்படி கடக்கும் பொழுது அது கரும் புள்ளியாக சின்னதாக தெரியும். அது நேர பாத்துறாதீங்க, பெரியார் ஆய்வு மையத்தில் வந்து பாருங்க, இல்ல அதுக்குரிய கண்ணாடி வச்சு பாருங்க, இல்ல தண்ணியில இருந்து பிம்பத்தை வச்சு பாருங்கன்னு சொல்றானா இல்லையா? இது எப்படி அவன் சொன்னா? எப்படி சொன்னா? சூரியன் ஒரு கோளு, புதன் ஒரு கோளு, செவ்வாய் ஒரு கோளு, வியாழன் ஒரு கோளு, திங்கள்ங்கிறது துணை கோள். பூமிக்கு வந்து திங்கள் சந்திரன், சந்திரன் துணை கோள். அப்ப இந்த சூரியனை சுத்தி இவ்வளவு கோள்கள் இருக்கும் பொழுது இந்த கோள் இந்த இருக்கு சூரியன், இந்த இருக்கு புதன். சூரியன் இருக்கா, இந்த பூமி நம்ம இங்க பூமியில பாக்குறோம். இந்த புதன் என்ன பண்ணுமா, இப்படி இப்படி கீழே வருமா, இந்த சூரியனுக்கு கீழே பூமியில இருந்து பாக்குவோமா, பார்த்தா அந்த சூரியன்ல இந்த கருப்பா அதுல ஓடுற மாதிரி தெரியும். இங்க ஓடுது அது, இப்படி நீங்க பார்க்கலாங்கிறான். இது எப்படி அவன் கண்டுபிடிச்சான்? எப்படி இதை அவன் கணக்கு பண்ணி சொல்றான்? புதன் என்ற கிரகம் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது, செவ்வாய் என்ற கிரகம் குறிப்பிட்ட வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது, வியாழன் என்ற கிரகம் குறிப்பிட்ட வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது குறிப்பிட்ட வேகத்தில் போற காரணத்தினாலதான் இவன் கணிக்கிறான். நம்ம பிஆர்சி பஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டோம். பஸ்ல ஏறி உட்கார்ந்து அரசாங்க பஸ்ல டிரைவர் என்ன செய்யறான், ஓட்டுறான். கும்பகோணத்திலிருந்து மெட்ராஸுக்கு போகணும். ஓட்டும் போது என்ன செய்யறான், 10 கிலோமீட்டர்ல போறான். திடீர்னு என்ன நினைக்கிறான், 120 போறான். திடீர்னு என்ன நினைக்கிறான், 40 வர்றான். மறுபடியும் திடீர்னு 60 போறான், திடீர்னு 5 போறான், திடீர்னு மாட்டு வண்டி மாதிரி உருட்டுறான். எவ்வளவு நேரத்தில் போவான்னு கணிக்கணுமா உங்களுக்கு? ஏல, அதாவது ஒரு சீரா பணம் கணிப்பீங்க. ஒரு 40ல என்ன விட்டு போறான்னு வைங்களேன். 40ல போறான் இவன், இத்தனை கிலோமீட்டர் மணிக்கு 40, 500 கிலோமீட்டர் சொன்னா இத்தனை மணி நேரத்தில் என்ன செய்வான், 12 மணி நேரத்துக்கு போய் சேருவான். சொல்றீங்களா இல்லையா? 12 மணி நேரத்துக்கு சேர்ந்துருவான். 40ல போனான்டா, 60ல போனா அதுக்கு மாதிரி சொல்லிட்டு போயிருவோம். இவன் ஒரு நேரம் 5, ஒரு நேரம் 10, ஒரு நேரம் 40, ஒரு நேரம் 80 நமக்கு தெரியாது. எப்ப போய் சேருவான் யாராலையும் கண்டுபிடிக்க இயலாது. அல்லாஹ் என்ன செய்யறான்னா, இந்த சூரியன் வந்து அதுக்குன்னு தனி வேகம் இருக்கிற காரணத்தினாலதான் கரெக்டா சொல்றான். இத்தனை மணிக்கு மெட்ராஸ்ல சூரியன் மறையும், இத்தனை மணிக்கு நம்ம சோழபுரத்தில் மறையும். சொல்றனா இல்லையா? சொன்னபடி மறையுத. இத்தனை மணிக்கு சூரிய கிரகணம் இத்தனாம் தேதி ஏற்படும். அது இன்னென்ன ஊர்ல இவ்வளவு நேரத்துக்கு தெரியும், இந்த ஊர்ல அறவே தெரியாதுங்கிறான். ஏன் அப்படி சொல்றான்? ஏன் அப்படி சொல்றான்? இந்த ஒவ்வொன்னுடைய ஓட்டமும் ஒரு சிஸ்டம், அந்த வேகத்தை மாறுவது. இது இயற்கையாடா? கண்ணா பின்னாடி ஓடுனா இயற்கைன்னு சொல்லு. ஒன்னோட ஒண்ணு மோதிக்கிறாம முட்டிக்கிறாம அந்த இடத்துல அப்படி நின்று கொண்டு இது அதை பிடிச்சி இழுக்க, அது இதை பிடிச்சி இழுக்க, அப்படியே சூரியனை சுத்தி வந்துகிட்டே இருக்கு. வர்றதும் ஒரு வேகத்தில் வருது. அந்த வேகத்தை ஒரு நாள் மீறினது இல்லை. அதனாலதான் கரெக்டா இத்தனாம் தேதி வந்து சூரிய கிரகணம் ஏற்படும், இத்தனாம் தேதி வால் நட்சத்திரம் வரும், இத்தனாம் தேதி அது ஏற்படும், இது ஏற்படும் கணிக்கலாம். நீங்க இது கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா ஒரு அதிசயத்தை பார்க்கலாம். என்ன அதிசயம்? கன்னியாகுமரியில காந்தி இருக்காருல்ல, அவரை கொண்டு விட்டாங்க, சுட்டு கொண்டு விட்டாங்க. அவரை எரிச்ச சாம்பல் இருக்குல்ல, அந்த சாம்பலை ஒரு சட்டியில போட்டு கன்னியாகுமரி வச்சிருக்கிறாங்க. அவருடைய அந்த அஸ்தின்னு சொல்றாங்க இல்லையா, அதை வச்சிருக்கிறாங்க. அவருடைய அந்த நினைவு தினம் வரக்கூடிய அந்த நேரத்தில் மாத்திரம் அந்த அஸ்திக்கு நேரம் இப்படி அஸ்தி இருக்குன்னு வைங்களேன், மேல எல்லாம் கட்டடம், இந்த இதான் காந்தியுடைய சாம்பல் இப்படி இருக்கும், மேல கட்டடம் இருக்கும். அந்த கட்டடத்தில் என்ன பண்ணுவான்னு கேட்டா, ஒரு கிராஸா ஒரு ஓட்டை விட்டுருப்பான். ஒரு கிராஸா மொத்தமா ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியாக ஒரே ஒரு நாள் மாத்திரம் அந்த வெயில் நேரடியாக அந்த ஓட்டைக்குள்ள புகுந்து அந்த சாம்பல்ல படும். அவருடைய நினைவு நாள்ல அவர் என்னை கொல்லப்பட்டார். அந்த நாள்ல அந்த சூரியனுடைய நேரடி வெயில், வெளிச்சம் அல்ல, நேரடி வெயில் அந்த ஓட்டைக்குள்ள புகுந்து வரும். அதுக்கு முத நாளும் வராது, 364 நாளைக்கும் வராது. இது எப்படி நடக்குது? எப்படி நடக்குதுன்னா, சூரியனுடைய அந்த டைரக்ஷனுக்கு ஒரு திட்டமிட்ட பாதை இருக்குது. ஜனவரி 1க்கு இந்த இடத்துல இருக்கும், ஜனவரி 2க்கு இங்க தான் இருக்கும், ஜனவரி 3க்கு இங்க தான் இருக்கும், ஜனவரி 4க்கு இங்க தான் இருக்கும், பிப்ரவரி 1க்கு இங்க தான் இருக்கும், அக்டோபர் 2க்கு இப்படி தான் இருக்கும் கணக்கு இருக்குது. அதை மீறுவது இல்லை. அவன் என்ன பண்ணிட்டான், அந்த தேதியில சூரியன் எங்க இருக்கும்னு பார்த்து அதுல இருந்து டைரக்டா நேர நம்ம தான் ஒரு கணக்கு பண்ணி ஹோல் போட்டு விட்டான். அந்த ஹோலுக்கு நேர